பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பரலோகம் போகும் பைத்தியங்கள், நரகத்தில் ஞானிகள். Fools who goes to heaven and wisdomers in hell. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மெசியா நம்மளோட மீட்பர், அவர் நமக்காக வருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. அவரை எதிர்பார்த்தும் காத்திருந்தாங்க. ஏழைகள், பணக்காரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட மனப்பாடமாக வச்சிருந்த வேத பாரகர்கள், இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரே விஷயம் மெசியாவின் வருகை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்னோட லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இது ஃபால்ஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, உண்மையான டீச்சிங் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரூத் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்பவே பைத்தியகரத்தனமாக இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்த யாரும் பாஸ்டர் ஆக்கி உங்களுக்கு ப்ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. உண்மையான உபதேசம் கேட்கறதுக்கு கஷ்டமாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட ப்ரீச்சிங் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யூத மக்கள் இயேசுவையும் அவரை பற்றி ப்ரீச் பண்ண எல்லாரையுமே பைத்தியம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் ஞானியாக இருந்து பைத்தியமாக மாறின பவுல் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எப்படியெனில் தேவஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமுண்டாயிற்று. ஆமேன். ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிற ஞானியால் கடவுளை ஏற்றுக்க முடியாமல் போனதுனால எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருந்த முட்டாள்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தாரு இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமீன். 12 சீடர்களோ ரொம்ப படித்தவங்களோ இல்லை உடல் பலம் உள்ளவங்களோ கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள தான் தேர்ந்தெடுத்தார். திக்குவாய் மோசே, கிழவனான எசேக்கியேல், ஏசாயா, இவங்க எல்லாமே பலமில்லாதவர்களாக இருந்தும் கடவுளோட கிருபையினால பலமுள்ளவர்களாக மாறினாங்க. பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தாலோ இல்லை அவர் நேம சொல்லி மினிஸ்ட்ரி பண்ணாலோ அது உண்மையான மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஆயிடாது. கடவுளோட அருளால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வந்தாரோ அதோட மையக்கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு உண்மையான ஊழியக்காரனோட வேலை. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மையாக இதை பண்ணுற ஊழியக்காரனுக்கு கிடைக்கிற பரிசு நித்திய வாழ்க்கை. அந்த மாதிரி மினிஸ்ட்ரியை விட்டு பணத்துக்காக ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது பேசாத கழுதை கூட பேசுகிறத பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிறவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறதா உங்க எதிரிக்கு பெரிய தோல்வியே. ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு நிமிஷம் அழுதுட்டு வச்சுங்களேன், அந்த பையில சந்தோஷப்பட்டுருவாங்க. லைவ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, எங்கேயோ கேள்விப்பட்ட யாரோ சொன்னாங்க, கப்பு முக்கியம் பிகிலு இந்த மாதிரி யாரோ என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னு தெரியல, நான் போய் கேட்க somebody told me. ஓகே, சிரிப்பு முக்கியம், உங்க மகிழ்ச்சி முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க மாமியார் கொடுமைப்படுத்துதா, சிரிச்சுக்கினே இருங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம்? பைபிள் கடவுளோட வார்த்தைகளை நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கும் போது கடவுளையும் சாத்தானையும் நம்மளால தெல்ல தெளிவாக பிரித்து பார்க்க முடியும். பட் இதை சொல்ல போனால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற விஷயம் பைத்தியகாரத்தனமாக இருந்தால் நீங்கள் பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஒருவேளை உண்மைன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம செட்டு. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.